வணக்கம். ஓம் ஜெய் குருவே துணை. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போலும் மேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. இதே விவரங்களுடைய இந்த குழந்தைக்கு சென்ற 2 வீடியோவாக நம்ம முதல் வீடியோவில் லக்கணம் கண்டுபிடிச்சோங்க. 2வது வீடியோவில் ராசி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை நம்மளுடைய சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் ஜாதகம் எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு தனியாக டைட்டில் க்ரியேட் பண்ணி அதில் இருக்குங்க, போய் பாருங்கள். இப்போ இன்றைக்கி அந்த குழந்தையோட பிறந்தப்போ என்ன தசாபுத்தி இருப்பில் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த குழந்தைக்கு தசாபுத்தி இருப்பு காண்றதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குங்க, அது மனப்பாடம் தான் பண்ணணும். அந்த சூத்திரம் திசாபுத்தி இருப்புக்கான சூத்திரம் நட்சத்திர செல்லானது பெருக்கல் திசா வருடம் பெருக்கல் யூனிவர்சல் பை ஆதியந்த பரமநாளிகை. இந்த விவரங்கள்லாம் பஞ்சாங்கத்திலேருந்து எடுக்கிறது இல்லைங்க. நம்ம ராசி கண்டுபிடிக்கும் போது நம்ம இந்த விவரங்கள்லாம் கண்டுபிடிச்சி தான் நம்ம அந்த ராசி என்ன நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் நின்ற பாதம் என்ன, சந்திரன் அந்த நட்சத்திரோட எத்தனாவது பாதத்தில் போய் நின்றது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்டுபிடித்த விவரங்களில் தான் நம்ம இங்கே எழுதியிருக்குங்க. அதாவது அந்த சதய நட்சத்திரம் செல்லானது 2282 வினாடி. யூனிவர்சல்னால் ஸ்டாண்டர்டு தான் 360. ஆதி அந்த பரம நாளிகை அந்த சதயத்தோட முழு நாளிகையாக நமக்கு 3383 வினாடி. இது எல்லாமே நம்ம ராசி கண்டுபிடிக்கும் போது நாம் கண்டுபிடித்த அளவுகளை தான் இங்கே எழுதியிருக்குங்க. இப்போ அந்த குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தோட அதிபதி திசையில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு, இதாங்க அர்த்தம். இப்போ சதய நட்சத்திரம் நம்ம கண்டுபிடிச்சது, குழந்தையோட ஜென்ம நட்சத்திரம் சதயன்னு கண்டுபிடிச்சிட்டோம். சதயங்கிறது யாருடைய நட்சத்திரம்னா திருவாதிரை சுவாதி சதயம், இது 3மே ராகுவோடைய நட்சத்திரம். அதுபோலவே அஸ்வினி மகம் மூலம் அப்படின்னா அது கேதுவோட நட்சத்திரம். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்குங்க. அந்த 3 நட்சத்திரத்துக்கும் அந்த ஒரு கிரகம்தான் நட்சத்திர அதிபதி. அந்த 3 நட்சத்திரம் இருக்கிறதுல இப்போ திருவாதிரையில் பிறந்தாலும் ராகுவோட திசை தாங்க ஆரம்பிக்கும், சுவாதியில் பிறந்தாலும் ராகுவோட திசையில் தான் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். சதயத்தில் பிறந்திருக்கிறதுனாலையும் ராகு திசையில் குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தங்க. அதாவது ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அவருடைய அதிபதி யாரோ அந்த கிரகத்தின் தசாபுத்தியில் குழந்தை பிறந்திருக்கிறதா அர்த்தங்க. இப்போ நமக்கு சதயம் நட்சத்திரங்கிறதுனால ராகுவோடைய திசையில் குழந்தை பிறந்திருக்குங்க. இப்போ இந்த சூத்திரத்தில் போய் நம்ம கண்டுபிடித்த விவரங்களை அப்படியே அப்ளை பண்ணுறோம். நட்சத்திர செல்லானது 2282 வினாடிகள். திசா வருடம் ராகு திசை, அதோடைய மொத்த வருடங்கள் ஒருவருக்கு ராகு திசை வந்தால் அதோடைய முழுசாக தான் நடக்குங்கிறது இல்லை, அது அடுத்து 2வதுலேருந்து வரும்போது முழுசாக தான் நடக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் பிறந்திருக்கும்போது அது முழுசாக நடக்கணும்னு அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நட்சத்திர அதிபதியோட ராகு தேசை எவ்வளோ போயிருக்கு, எவ்வளோ இருக்கும்போது குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் போகிறோம். இப்போ இந்த சூத்திரத்தில் எந்த நட்சத்திர அதிபதியோ அந்த அதிபதியோட முழு வருஷத்தையும் எழுதணும். அவரோட திசை நடத்துகிற முழு வருஷத்தையும் எழுதணும். ராகுவோட மொத்த திசை வருடம் ஒருவருக்கு வந்தால் ராகு 2, 3 இந்த மாதிரி அடுத்தடுத்து வரும்போது மொத்தமாக அவங்களுக்கு 18 வருடம் ராகு திசை நடக்கும். அப்போ அந்த முழு வருடத்தையும் இங்கே எழுதிக்கணும். 18 வருஷம் திசா வருடம், ராகுவோடைய திசா வருடம். சதயங்கிறதுனால ராகுவோட இதை எழுதியிருக்கோம். அடுத்ததாக யூனிவர்சல் 360. அடுத்து ஆதி அந்த பரம நாளிகை நம்ம கண்டுபிடிச்சது தாங்க. ராசி கண்டுபிடிக்கும் போது சதயத்தோட முழு அளவு கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. அப்புறம் தானே இதை வச்சு தானே ஒரு பாதத்து அளவு கண்டுபிடிச்சோம். அது அந்த முழு அளவை இங்கே எழுதிக்கணும். அந்த முழு அளவால் வகுக்கணும். 3363. அடுத்து இப்போ நமக்கு முடிகிறதெல்லாம் கையில் தாங்க ஜோதிடர் பெருக்கணும் வகுக்கணும். முடியாத வேணால் ஒரு கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் வச்சு பண்ணலாம். இப்போ நமக்கு 2282 போட்டுக்கிறோம். இது 2ஐயும் பெருக்கிக்கிறோம். 18 × 360, 18 பெருக்கல் 360 6480, 6480 கிடச்சிருக்கு. அடுத்து இதோட வகுக்கிறோம். 3363 வகுக்கிறோம். அடுத்ததாக இந்த 2282 பெருக்கல் 6480 பெருக்குனா கிடைப்பது 147 87 360 வகுத்தல் 3363. இதை வகுக்கும் போதுங்க வகுத்தல் 3363
4397.07 அப்படின்னு போயிட்டே இருக்குங்க. இதுதாங்க தாயின் கர்ப்பத்தில் அந்த குழந்தை அந்த திசா வருடத்தில் எத்தனை நாட்கள் சென்றது. அதாவதுங்க இந்த சூத்திரத்தின்படி நம்ம கண்டுபிடிக்கிற இந்த விடை வந்துங்க அந்த திசா புத்தியின் சென்ற நாட்கள், தாயின் கர்ப்பத்தில் சென்ற நாட்களை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ மீதி நின்ற நாட்களை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம திசை வருடத்தையும் மொத்தம் 18 வருஷங்களா ராகுவுக்கு, அப்போ 18 வருஷமும் நாட்களாக மாற்றணும். நாட்களாக மாற்றும் போது 18 × 360, ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். 365 நாட்கள்லாம் போடக்கூடாதுங்க. நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதம்னா 30ன்னு தான் எடுத்துருக்குறோம். அதனால் 360 நாட்களை தான் நம்ம கணக்கு வச்சு இதில் போடணும். அப்படி போடும்போதுங்க மொத்த நாட்கள் நமக்கு கிடைச்சிது. ராகுதிசையோட மொத்த நாட்கள் 18 × 360 6480 நாட்கள். இது ராகு திசையோட மொத்த நாட்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த விடையை இதில் கழிக்கும்போது மீதி நின்ற நாட்கள் நமக்கு தெரிய போகுதுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புள்ளிக்கு அப்புறம் 07 வருது, அதை எப்படி இதில் சேர்க்கறதுன்னா, அந்த புள்ளிக்கு அப்புறம் 5க்கு மேலே வந்தாவோ இதை ஒரு நாளாக சேர்த்துக்கலாம் 8ன்னு. 5க்கு கீழே வந்தால் சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ இங்கே 0 வந்திருக்கு முதல் இதாக நம்ம, அதனால் இதை நம்ம அந்த நாள் பிறந்துருச்சு முடிஞ்சது பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தங்கிறதுனால இதை நம்ம சேர்க்கக்கூடாது. ஆனால் 5க்கு மேலேயே வந்தால் ஒரு நாளாக சேர்த்துக்கலாம். இங்கே 0 வந்திருக்கிறதுனால நம்ம அதை விட்டுடுறோம். இதை மட்டும் எடுத்து எழுதி நம்ம கழித்து பார்க்குறோம். மீதி நின்ற நாட்களை பார்க்க போகிறோம். 4397 கழித்து பாருங்கள். 10ல் 7 போச்சுன்னா மீதி 3, 7 இருக்குது, 7 9 17, 17ல் 9 போச்சுன்னா மீதி 8, இந்த 3 0, 6ல் 2 போச்சுன்னா 6ல் 4 போச்சுன்னா மீதி 2. ராகு திசையோட மொத்த நாட்களில் நாம் இந்த சூத்திரத்தை வைத்து கண்டுபிடித்த நாட்களை கழித்த போது நமக்கு 2083 நாட்கள் கிடைச்சிருக்குங்க. மீதி 2083 நாட்கள் இருக்கும்போது இந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த 2083ல் நம்ம எத்தனை மாதம் இருக்குது, எத்தனை வருஷம் இருக்குது, எத்தனை நாள் இருக்குதுன்னு நம்ம வகுத்து கண்டுபிடிச்சி நம்ம ஜாதக நோட்டில் எழுத வேண்டியதாங்க. அதுக்கு முதல்ல நம்ம மாதத்தை கண்டுபிடிச்சிக்கிறோம். 2083 எத்தனை மாதம் இருக்குதுன்னு நம்ம 30ஆல் வகுத்தா தெரிஞ்சிட போகுது. இப்போ போய் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாயிடும். நீங்கள் போட்டு பாருங்களேன், 0.75 இந்த மாதிரிலாம் வரும். அதனால் முடிஞ்ச அளவு கையில் தான் இது பண்ணணும். கால்குலேட்டரில் பண்ணி குழம்பிக்கக்கூடாது. சில இடத்துல தான் முடியாத வினாடிகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ 30ஆல் வகுக்கும்போது பாருங்கள், 20 5 3 15 6 3 18 7 3 21. அப்போ 6ல் தான் 6 3 18 6 3 18னா 180. 80ங்கும்போது 3 8 2 20 பாட்டு போச்சுன்னா 2. இப்போ இதில் எத்தனை 30 இருக்கும்போது 9 3 27 9 3 27னா 270. 27னா மீதி 13. 69 வருடங்கள் இருக்குது. 69 மாதங்கள் இருக்குது. இந்த 2083 நாட்களில் 69 மாதங்கள் நமக்கு இருக்குது. இந்த 69 மாதங்களில் இது எத்தனை வருஷமாக கண்டுபிடிக்கும் போது 12ஆல் வகுக்கிறோம். 5 12 60. 5 12 60. மீதி 9 மாதம் இருக்குது. ஆக ராகு திசையில் 5 வருடங்கள் 5 வருடம் 9 மாதம் 13 நாட்களில் குழந்தையின் தசாபுத்தி இருப்பாகும். இந்த குழந்தைங்க ராகு திசையில் 5 வருடம் 9 மாதம் 13 நாட்கள் இருப்பு இருக்கும்போது பிறந்திருக்குங்க. இதில் இருந்து தான் அவங்களுடைய ஜென்ம பலன் ஆரம்பிக்குது. அப்போ ராகு எங்கே இருக்குது? இப்போ போய் இந்த ராகுவோட திசையில் இப்படி பிறந்திருக்காருன்னா இதில் புத்தி எங்கே இருக்குது, அவருடைய ஜாதகத்தில் ராகு எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு போய் பார்த்து தான் அதுக்கு பலன் சொல்கிறது. இப்போ நம்ம தசாபத்தி இருப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த கணக்கு போட்டோம். மறுபடியும் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேங்க. இதுக்கு 2 வீடியோவில் லக்னம் ராசி கண்டுபிடிச்சிட்டோம். ராசி கண்டுபிடிக்கும்போது நமக்கு கிடைத்த
கண்டுபிடித்த அளவுகளை தான் வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கிறோம். சதய நட்சத்திரம்னு வந்தது. அந்த சதய நட்சத்திரோட முழு அளவாக நமக்கு 3363 வினாடிகள் கிடைச்சிது. ஆதி அந்த பரம நாளிகை நட்சத்திரத்தின் முழு அளவு. அந்த நட்சத்திரம் சென்றது வந்து 2282 வினாடிகள் சென்ற போது குழந்தை பிறந்தது. சதய நட்சத்திரத்தினால ராகுவுக்கு உரியதுனால நம்ம ராகுவோட முழு திசையை வந்து 18 வருடம். அப்படியே இந்த சூத்திரத்தில் போய் நம்ம இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். நட்சத்திர செல்லானதை எடுத்து எழுதிக்கிறோம். ராகுவோட மொத்த திசையை எடுத்து எழுதிக்கிறோம். யூனிவர்சல் அது ஸ்டாண்டர்டு 360 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஆதி அந்த பரம நாளிகை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ராசி கண்டுபிடிக்கிறது இருக்குது, அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இது எல்லாத்தையும் வினாடிகளில் இருக்கிறதுனால இந்த அளவீடுகள் எல்லாம் பெருக்கிக்கிறோம். இதெல்லாம் பெருக்கும்போது இந்த விடை வருது. விடை வந்து இந்த ஆதி அந்த பரம நாளிகையில் வகுக்கும்போது 4397.0 அப்படிங்கிற மாதிரி அந்த விடைய வகுத்தாக கிடைக்குது. இது வந்து சென்ற நாட்கள், இந்த சூத்திரத்தை வச்சு நம்ம தாயின் கர்ப்பத்தில் சென்ற நாட்களை தான் கண்டுபிடிச்சிட்டோம். சென்ற நாட்கள்லாம் மீதி நின்ற நாட்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ராகு திசையோட மொத்த வருடமாக 18 வருடம். அந்த 18 வருடத்தை நாட்களாக மாற்றுறோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 360ங்கும்போது 18 வருஷத்துக்கும் 360 பெருக்கும்போது நமக்கு 6480 நாட்கள் வருது. அந்த 6480 நாட்களில் போய் நம்ம இந்த சூத்திரத்தின் மூலமாக சென்ற நாட்கள் கண்டுபிடிச்சதாக இருக்கிற இந்த 4397 நாட்களை கழிக்கும்போது 2083 நாட்கள் மீதி இருக்கிறதாக நமக்கு கிடைக்குது. இந்த 2083 நாட்களில் எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்படி இந்த 2083 ஒரு மாதத்துக்கு 30 நாள், அதனால் 30ஆல் வகுக்கும்போது நமக்கு 69 மாதம் கிடைக்குது. மீதி 13 நாள் கிடைக்குது. இந்த 69 மாதத்தில் எத்தனை வருஷம் இருக்குதுன்னு நம்ம 12ஆல் வகுக்கும்போது 5 வருஷம் இருக்குது. மீதி 9 மாதம் கிடைக்குது. அப்போ ராகு திசையில் இந்த குழந்தை ராகு திசை இருப்பாக 5 வருடம் 9 மாதம் 13 நாட்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி எழுதிட்டோங்க. இதுக்கு அடுத்து மற்ற நவகிரகங்களும் ஒவ்வொரு கிரகமும் இந்த குழந்தை பிறந்தபோது எந்தெந்த நட்சத்திர பாதங்களில் இருக்காங்க அதை கண்டுபிடிச்சி அவங்க எந்தெந்த நட்சத்திர ராசியில் போய் எந்த ராசியில் குறிக்கணும், அம்ச கட்டத்தில் அவங்கள எங்கே போய் குறிக்கணும் அப்படிங்கிற விவரத்தை பார்ப்போங்க. நன்றி, வணக்கம்.